delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சிலுக்குக்கு அப்புறம் ஜான் விஜய் தான் உனக்கு கண்டன் கிடைச்சிருச்சா? ஓ, ஜான் விஜய்க்கு நீங்க இங்கிலீஷ் சொல்லிட்டீங்களா? சார் அவர் தமிழ்ல பேசி நான் இப்பதான் கேக்குறேன். ஏய், இஸ் a man of English யா? போனே இல்லங்க. வேற லேண்ட்லைன் தான் அங்க இருக்கு கோயில். ஆமா சார், நீங்க சொல்லுங்க யாருக்கு வெஞ்சன்ஸ்? அடுத்த கேள்விக்கு போக முடியல, நகரம் எனக்கு உண்மையில தான் ரொம்ப பழி வாங்குற எண்ணம் இருக்கு. ஆக்சுவலா இது சூப்பரா போகுது. நல்லா போகுது. ஆமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா அவருக்கு பேசுற மாதிரி இடத்துலயா ஷூட்டிங் வச்சாங்க? பாத்ரூம்ல தனியா குளிச்சிட்டு இருக்கும்போது என்ன பேச வேண்டி இருக்கு? Wait a minute. Who are you? அந்த பெட் ஆமா, அந்த Glam John. பாத் டப் அப்புறம் ஷவர் பாத்திங் ஷாட். அவரு சாதாரணமாவே ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவர் முறைச்சு தான் இருப்பாரு. அவர் என்னைக்குமே சிரிச்சே இருந்தது கிடையாது. உங்ககிட்ட கூடவா? யாருகிட்டயுமே ஒரு முறைச்சு தான் பேசுவார். அவருடைய இயல்பான முகச்சாயல எப்படி இருக்கும்னா சொல்றோம் அப்படின்னு அப்படிதான் பாலையா நடிச்சிருக்கும் போது இவரு பின்னாடி ஆக்சுவலா அந்த பின்னாடி வந்து அங்க இருந்து அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து இங்க வந்து ஐம் ஹியர் அப்படின்னு வருவார்ல, நான் அப்படியே பார்த்தல ச்சே பாலையா நிறைய யோசிச்சிருப்பாரு. நிறைய பேர் கேட்பாங்க நடிக்கிறதுனா என்ன சார் நீங்க எப்படி நீங்க? அதான் நான் வந்து ஏதோ கிளாஸ்லாம் போடலாம் ஒன்றும் இல்லைப்பா. ரமணா படம் அவ்வளோதான் கேமரா. ஸோ அப்போ என்னன்னா எனக்கு அதை பார்க்குறப்போல ஜெயகாந்த் கேமரா வச்சவர் நமக்கு கேமரா இருக்குது, என்ன ஒரு பெரிய விஷயம் தம்பி. இல்லை இல்லை உன்ன மாதிரி ஒருத்தர் தான்ப்பா எதிர்பார்த்தோம். எவ்வளவோ தாய்லாந்து கேர்ள்ஸ் வேற. இது எடிட்ல தூக்காம இதுல இருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னமா? ஏய் எது கோயில் ஆமா போலீஸ் இருக்கு. ஆமா, துப்பாக்கி சுடு இருக்கு, இருக்கு, ரத்தம் இருக்கு, கல்லடி இருக்கு, சாட்டையால் அடிக்கிறது இருக்கு. ஆமா. எத்தனை ஒன்றும் புரியாது பார்க்குறவங்களுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் டீமோட இருக்கோம். அவங்க வந்து அவங்க வெஞ்சன்ஸ் எல்லாம் எம்எல்ஏ தீர்த்துக்கிறாங்க. அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஆரம்பிக்க வேண்டிய இன்டர்வியூ. இன்வெஸ்ட் நம்ம வந்து அதனால ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம் 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 வணக்கம். நீங்க இப்ப ஆரம்பிக்கிறீங்களா? ஆமாம் சார், முடியல என்னால். அதாவது சாப்பாட்டு டைமில் வந்து நீங்கள் தான் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, எனக்கு முடியல. நான் வந்து உங்களுக்கு பின்தங்கி தான் இருக்கிறேன் நான். எனிவேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு பின்தங்கி ஆங்கரோட பின்தங்கி ஆங்கரோட பேசிட்டு இருக்கோம். வணக்கம் பின்தங்கி ஆங்கர். நலிந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் சார் நாங்கெல்லாம். எல்லாமே ஒரு மாதிரி இது வர பின்தங்கிய நலிந்த சார் யூடியூப்ல நலிந்த யூடியூப் சேனல் நாங்க சார். யூடியூப்ல இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கிறதுனா அது வந்து அண்ணனுடைய சேனல் இல்ல, சாருடைய சேனல் தான். அதுதான் பயங்கரமா. அப்படியா? ஆமா, ஏன்னா நீங்க பேசுறதெல்லாம் உங்களே ப்ரமோஷன் போடலாம் அந்த கேமரா வர. பண்றது இல்லையா? போடலாம். இல்ல நான் நடிச்ச படத்துக்கு நம்மளே ப்ரமோஷன் எடுத்தா நல்லா இருக்கு. யார் கேட்பானே? ஏன்னா நான் தான் கேட்கணும், நான் யார்கிட்ட கேட்கறதுன்னு வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய சேனல் நீங்க வந்து ப்ரமோஷன் பண்ணணும். ஏன்னா நீங்க பேசுறத நிறைய கட் பண்ணி கிளிப்பா போயிட்டே இருக்கு, ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஆதவன் செய்த காரியத்தை பாருங்களேன் அப்படின்லாம். ஆதவன் செய்த காரியத்தை பாருங்க, இது ரெகுலரா நடந்துட்டு தான் இருக்கு. அப்படிலாம் வந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் அது சாருக்கு வந்து கேட்க வேணாம், அது ரொம்ப அதிகமா வரும், நிறைய வருது. புரோகிதர் மாதிரி ஆயிட்டாங்க நம்மள. ஆதவன் செய்த காரியத்தை பாருங்களேன்னு இல்ல சார், இதுல வேற போய் கேட்க முடியாது. யார் போட்டாங்க, என்ன பண்றாங்க, எதுக்காக போட்டாங்கன்னு கேட்க முடியாது. அடிச்சு தள்ளுறாங்க இஷ்டத்துக்கு. சரி, வெஞ்சன்ஸுக்கு வருவோம். வெஞ்சன்ஸ் படம் உங்களுக்கு வந்து யார் யார் மேலாம் வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுல இருந்து பேச ஆரம்பிக்கலாம். முதல்ல சார் நீங்க ஆரம்பிங்க. பொது வாழ்க்கை யார் மேல உங்களுக்கு எல்லாம் வெஞ்சன்ஸ் இருக்கு? எனக்கு யார் மேலயும் வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடையாது. இவரை அடிக்க போறாரா ஆதவன் சொன்ன பகீர் அப்படின்னு நாங்க போட்டுப்போம். அதனால ஓ, நீங்க போடுறதுக்காக கேக்குறீங்க. மக்களே தெரிஞ்சுக்கங்க, நம்மளை சித்தரிக்கிறாங்க அவங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. இல்ல, ரியல் லைஃப்லயே சொல்லலாம். சார் இப்போ ஓப்பனா சொல்லுவார். நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் சொல்லி முடிங்க, நான் 3ஆவதா கேட்க. அப்படியே நீங்க தான் ஓபனா சொல்லுங்க. சாட்டர்டே சரி சரி, ரியல் லைஃப்ல உங்களுக்கு யார் மேல வெஞ்சன்ஸ் இருக்கு? பாக்குறத பார்த்தா என் மேலதான் இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து யார் மேலேயும் வெஞ்சன்ஸ் இல்லை, என் மேலதான் நிறைய பேருக்கு வெஞ்சன்ஸ். யாருக்கு சார்? ஏன் தான் தெரியல. உங்க மேலயா? ஆமா, ஒரு குழந்தை மாதிரி இருக்கீங்க, உங்க மேல வெஞ்சன்ஸ். பாக்குறதுக்கு தாங்க பலாப்பழம் மாதிரி கரடு மாதிரி தான் இருப்பேன், ஆனா உள்ள ரொம்ப ஸ்வீட்டுங்கண்ணா. ஒயிட் கண்ணாடி போட்டதுனாலயா? ஏங்க இல்லங்க, குழந்தை மாதிரி. அதான் குழந்தை மாதிரி தான் இருக்காரு. ஆமாங்க. என்ன சார், இப்பதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். கேஷுவலா வந்தாரு. இந்த ஏசி ரூம் இருக்கு, வேண்டாம் நான் இங்க சோஃபால படுத்து. சோஃபால தான் எப்படி சார் இவ்வளவு கேஷுவலா இருக்கீங்க? அவர் சில்லறதை எடுத்து வரல. இல்ல ஜிபே கியூஆர்ல தான் வந்து இல்ல சார், சில்லற இல்ல எடுத்துட்டு வரலன்றாங்க. இல்ல ஆக்சுவலா ஜிபே என்கிட்ட ஜிபே எல்லாம் கிடையாது. என்ன சார் நீங்க 2 கால்ல நடந்து வரீங்க? அவர் பட்டன் 2 கால்ல நடந்து இவ்வளவு கேஷுவலா இருப்பீங்க நான் நினைச்சு. ஆமா, பட்டன் போனா அந்த பேக் கேஸ்ல 100 ரூபா வச்சிருப்பாங்க, நான் பாத்துருக்கேன். போனே இல்லைங்க.
வேற லேண்ட்லைன் தான் அங்க இருக்கு ஒயர் ஆமா கனெக்ஷன். லேண்ட்லைனா இதுக்கும் கீழே இறங்க முடியாது. சரி சார், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேல வெஞ்சன்ஸ்? எனக்கு யார் மேலேயும் வெஞ்சன்ஸ் உங்க மேல யாருக்கு வெஞ்சன்ஸ்? நிறைய பேர் இருக்குதுப்பா. 2 பேரா சொல்லாமே. எனக்கு யார் மேலேயும் வெஞ்சன்ஸே கிடையாதுக்கண்ணா. நான் எப்படின்னா ரொம்ப சிம்பிள். The father and mother was happy I was born. So only agenda in life is to be happy and make everybody around me happy. கை தட்டுங்க. அதனால தான் நாங்கள் entertain people and make everybody feel good and feel very happy. ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு இதோடைய உயிர் அணு ஆரம்பிக்கிறது வரீங்க பாத்தீங்களா? சூப்பர் சார். தேங்க்யூ சார். ஸோ நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படின்றத பார்த்து பல பேருக்கு வெஞ்சன்ஸ் இருக்கலாம். ஆமா, இது ஒரு ஆளு இந்த அம்மா வந்து மெயின் லீடா பண்ணிருக்குது, அவன் வேற ஜான் விஜய் வேற தேவையில வேற ஒரு வெள்ளை கண்ணாடியை வேற போட்டுட்டு குழந்தை மாதிரி வேற குழந்தை மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்றோன்னு எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்கும். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிது சார். இந்த வெஞ்சன்ஸ் யார் மேல இருக்கும்? வெஞ்சன்ஸ்ன்றது வந்து ஒரு படத்தோட பெயர். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து ராகுல் அசோக். அப்ரிநிதியின் வெஞ்சன்ஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ராகுல் அசோக். எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். எஸ் ஓகே ஃபர்ஸ்ட் லைன் 1 2 3 அப்ரிநிதியின் வெஞ்சன்ஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ராகுல் அசோக். அதனால என்னைய சொல்ல அவங்க கோரஸ்லயே முடிச்சிட்டாங்க. மேம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து யார் மேல வெஞ்சன்ஸ் இருக்கு? ஒரு 2-3 பேர் சொல்லுங்க அட்லீஸ்ட். இல்ல சீரியஸா யார் மேலே வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது. நம்ம வந்து வெஞ்சன்ஸ் எப்படி ரிவர்ட் பேக் பண்ணுவோம், நம்ம சக்சஸ்ல தான் கொடுக்கறது. ஸோ அதனால வந்து டேராபே இந்த குத்துறது போன இன்டர்வியூ மாரி பள்ளி வாங்க. ஆக்சுவலா வந்து போன இன்டர்வியூல சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ஜான் விஜய் சார் மேல தான் பயங்கர வெஞ்சன்ஸ். யார் மேல? என் மேல. ஏன்னா எனக்கு கொடுத்த சீன்லாம் உங்களுக்கு கொடுக்கலையா? அது வேணா அது வெஞ்சன்ஸா வராது, வைத்தறிச்சலா வரும். அப்படியே இங்கிலீஷ்ல வெஞ்சன்ஸ்ன்றது தமிழ்ல வைத்தறிச்சல் கிடையாதா? இல்ல அது அப்படி வராது. வெஞ்சன்ஸ்னா பழி வாங்குறது. பழி வாங்குறது இல்ல. ஓ, அதனாலதான் யார் மேல இல்லன்ட்டீங்களா வெஞ்சன்ஸ்? இருக்கு அதுதான் இல்ல, கரெக்டா meaning தான். தெரிஞ்சது sister, உங்களுக்கு பாருங்க. ஓ, ஜான் விஜய்க்கு நீங்க இங்கிலீஷ் சொல்லி தெரியுங்களா? சார் அவர் தமிழ்ல பேசி நான் இப்பதான் கேக்குறேன். ஏய் இஸ் a man of English யா. இல்லப்பா பேசப்பா, தமிழ் பேசப்பா. நல்லா தமிழ் பேசுவார். அதுக்கு are you okay? சொல்லு, லஞ்ச் சொல்லிருக்கேன், அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நீ லஞ்ச் சொல்லி வெயிட் பண்ணதுனால எங்களை பழி வாங்குற. ஆமா. பசியில இருக்காப்ல. சார் நீங்க சொல்லுங்க யாருக்கு வெஞ்சன்ஸ்? அடுத்த கேள்விக்கு போக முடியல, நகர முடியல. எனக்கு உண்மையிலதான் ரொம்ப இப்ப பழி வாங்குற என்ன இருக்கு. என்னைய ஒருத்த பசியில 3 பேர் உட்கார்ந்துருக்காங்களே, ஒரு நல்ல கேள்வி கேட்போம். உங்களுக்கு யார் மேல வெஞ்சன்ஸ் இருக்கு? உங்களுக்கு யார் மேல வெஞ்சன்ஸ் இருக்கு? சரி சார், அப்ப இப்படி சொல்லுங்க, படத்தினுடைய கதையை பத்தி சொல்லுங்க. அது கேட்டா யூஸ்வலா கேட்க சார், இந்த படத்தின் கதையை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இது சூப்பரா போகுது, நல்லா போகுது. ஆமாமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் நார்மலா வெரி ஹாப்பி பிகாஸ் சில பேர் வந்து நீ அவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற பத்தியா, தட் இஸ் a very good quality. வேற என்ன பண்றது? சீரியஸ் கைது. ஏன் அப்படி யோசிக்கிறேன்? காம்ப்ளிமெண்டா கொடுக்கும்போது நீ வேற தேங்க்யூ தான் சொல்லணும். ஆமா கரெக்ட் தான். நான் அவங்கள வேற முன்னாடி இன்டர்வியூ எடுத்திருக்கேன் நானு. அப்போ வந்து அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. அப்போ லஞ்ச் டைம் வேற, அவங்க வந்து அவங்களுடைய அப்போ நீ தொடர்ந்து லஞ்ச் டைம்லயே தான் லஞ்ச் டைம் கொடுக்குறாங்க. நான் என்ன பண்றது? நான் வந்து 11 மணிக்கு வந்தது நான். உங்க சரி இப்போ நம்ம இத மாத்துவோம். ஓகே, உங்க பேர் என்னப்பா? என் பேரு கார்த்திங்க. என்ன உங்களுக்கு யார் மேல வெஞ்சன்ஸ் இருக்கா? எனக்கு இருக்கு. 11:30க்கு வந்தேன் நானு. பிஆர் ஒன் மேல கொஞ்சம் PRO மேல. சிஆர் மேல வெஞ்சன்ஸ் இருக்கு. இந்த படத்துல வந்தது ஜான் விஜய் மேல தான். அது இல்ல, இந்த ஆகாயம் டிவிக்கு, ஆகாயம் தமிழ் சேனலுக்கு மிகப்பெரிய வெஞ்சன்ஸ் வந்து பிஆர்ஓ மேல. பிஆர்ஓ திரு நிகில். நாங்க தான் எடிட் பண்ணிடுவோம்ல. யார இப்போ நீங்க சொன்னதை எடிட் பண்ணிடுவோம். அப்படியா? ரெக்கார்ட் நம்ம பண்ணு. பிஆர்ஓ நிகில் முருகன் அவரு. ஆமா, சட்டமாத்த போயிருப்பாரு. இல்ல 11:30க்கு வராச்சு 2 மணினா அப்ப உண்மையிலே எனக்கு சப்போர்ட் இருக்குங்க. எனக்கு உங்க டீம்லயே சப்போர்ட். நீங்க வேறங்க, நாங்க 3 பேரும் உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க என்னங்க நீங்க அதை புரிஞ்சு எங்களுக்கு என்னங்க தம்பி எதுவுமே புரியலையே. வந்ததுல இருந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல சார், ஆக்சுவலா நம்ம வந்து கேள்வினா பொதுவா எப்படி இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் இருக்கானே தெரியல, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அதெல்லாமே நாங்க வேற மாதிரி சொல்லுவோம் பாரு. அப்படி வரலாம், அப்படி வரலாம். எப்படி வேணா வரலாம். இல்ல உன்ன மாதிரி ஒருத்தர் தான்ப்பா எதிர்பார்த்தோம். இப்போ இந்த படத்துல வந்து மெயின் லீடா அவங்க நடிச்சிருக்காங்க. ஓகே, ஐ saw the trailer. So performance as such is very nice and strong. So as an actor, she is actually holding the script very beautifully. அவங்க செட்ல பேசுவாங்களா? நானும் அவங்களுக்கு காம்பினேஷனே கிடையாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டே காம்பினேஷனே. ஆமா, நீங்க பேச விட மாட்டீங்களா? அவங்க அங்கேயே பேசுவாங்களா? இது அங்கே இப்படிதான் இருப்பாங்க? இல்ல அங்க போனா நானே பேச விட மாட்டாங்களே. என்ன டைரக்டர் சொல்றதானே பேசுறோம் நம்ம, அவ்வளவுதான். அவருக்கு பேசுற மாதிரி இடத்துலயா ஷூட்டிங் வச்சாங்க? பாத்ரூம்ல தனியா குளிச்சிட்டு இருக்கும்போது என்ன பேச வேண்டியிருக்கு? ஆமா
சார் நீங்க குழந்தைன்னு சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா அவர் டைரக்டர் குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருப்பாரு. பெட்டல்ஸ்ல தான் படுக்க வச்சிருப்பாரு. பெட்டல்ஸ் ஆமா, அந்த குழந்தைய ரேப் பண்ணி ஜஸ்ட் பார்ன் பேபி பாத்துப்பீங்களா அந்த மாதிரி இவர் வந்து பெட்டல்ஸ்ல ட்ரெஸ்ஸே பெட்டல்ஸ் தான். உள்ள ட்ரெஸ் போட்டுருக்காரா போடலன்னு தெரியாது. பெட்டல்ஸ்ல தான் ட்ரெஸ். சிலுக்குக்கு அப்புறம் ஜான் விஜய் தான் உனக்கு கண்டன் கிடைச்சிருச்சா? அவ்வளவு வெளிப்படையா சொல்றாங்களே சார் உங்களை பத்தி. ஆமா இருக்கிறதா சொல்றாங்க. அவர் குளிச்சதே அவர் ஜாலியா இருக்கிறாரு வெளிப்படையா சொல்றாங்க. இல்ல உண்மை அதுதான். வந்து அவங்க ஒன்று சொன்னாங்க, நீங்க கவனிச்சிங்களா தெரியல, அவர் ரேப் பண்ணிருக்காங்க, உள்ள அவர் ஏதாவது போட்டிருக்காரா இல்லைன்னு தெரியல அப்படின்னாங்க. அதுக்கு சொன்னேன் நான். சரி ஓகே. ஏப்பா பாத்டப்க்குள்ள அப்புறம் எப்படிப்பா குளிப்பாங்க? சினிமா ஷூட்டிங்ல அப்ப நீங்க எப்படி வீட்ல பேண்ட் ஜீன்ஸ்லாம் போட்டு மேக்கப்லாம் இல்ல போட்டு சார், நான் அதெல்லாம் வாங்கி அது என் வீட்ல நான் கண்ணா பின்னான்னு இருப்பேன். அவர் ஷூட்டிங்க்கு சொன்னாரு, அதனால நான் சினிமா ஷூட்டிங்ல மேல பெட்டல்ஸ் தான் பண்ண பனியன் போட்டா அப்புறம் தெரியாதா? இல்ல சரி அப்போ ஓகே. நீங்க உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, நீங்க விவரிக்கிறீங்க. எனக்கு இல்லப்பா, அந்த பாக்கியம் கேமராமேனுக்கு கிடைச்சது. கிடைச்சிருக்கு. அத பெட்டல்ஸோட பாக்குற பாக்கியம் அவருக்கு. அவர் யோசிச்சிருப்பாரு, அவர் எம்எஸ் குரூப் யோசிச்சிருப்பாரு, ஏன் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. டேமேஜ் பண்ணி எப்படி லைட் இல்ல படத்துல கிளாமர் ரோல், வில்லன் ரோல் சார் தான் அவர் பண்ணிருக்காரு. கிளாமர் ரோலுமா? ஆமா. கிளாம் ஜாலா வந்திருக்கு. அந்த ஆமா, glam அந்த John. பாத்டப், அப்புறம் ஷவர் பாத்திங் ஷாட், அப்புறம் வந்து ஹெலிகாப்டர், இது வேற லெவல். ஃபுல்லா தாய்லாந்து கேர்ள்ஸ். அந்த ரோஸ் பெட்டல்ஸோட ஹெலிகாப்டர்ல பறக்கறாருன்னா பாத்துக்கேன். அந்த ரோஸ் பெட்டல்லே ஹெலிகாப்டர்ல பறக்குறாரு. ரோஸ் ஹெலிகாப்டர் ஃபேன் சுத்த சுத்த ரோஸ் பெட்டல் ரோஸ் அப்படியே பறந்துறாரு. பெட்டல்ஸ்லாம் பறந்துறாரு. ஆமா அது கட் பண்ணும்போது கரெக்டா கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. அதான் அவரோட ரோல். என்னோட ரோல், நான் வந்து டீ கடையில நிற்பேன், அப்புறம் கோயில் வாசல்ல நிற்பேன், முறைப்பேன். அப்புறம் நான் வந்து பார்ல உட்காந்துருப்பேன், முறைப்பேன். சுரேஷ் சார் தான் என்னோட காம்போ. சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் தான் என்னோட காம்போ. அவரு சாதாரணமாவே ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவர் முறைச்சு தான் இருப்பாரு. அவர் என்னைக்குமே சிரிச்சே இருந்தது கிடையாது. உங்ககிட்ட கூடவா? யாருக்கிட்டையுமே அவர் முறைச்சு தான் பேசுவார். அவருடைய இயல்பான முகச்சாயில எப்படி இருக்கும்னா சொல்லிட்டோம் அப்படின்னு அப்படிதான். அது அவரு ஆனா அன்பா தான் பேசுவாரு. ஆனா அவர் வந்து முகச்சாயில இப்படிதான் இருக்கும். அது சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் கேட்டாலுமே அவர் சொல்லுவார். இப்போ அவர் வந்து ஏன்டா என்னை பத்தி இப்படி சொன்ன அப்படிலாம் கேட்கவே மாட்டார். ஏன்னா உங்கள்கிட்ட அப்படி பேசும்போது அப்படி உங்களுக்கே தெரிஞ்சிடும். உங்ககிட்ட கேட்கவும் முடியாது அவரு. ஆமா இல்ல கேட்பாரு. அதெல்லாம் ஏன்டா சுரேஷ் சக்கரவர்த்தி எனக்கு பயப்படுவாரா? யோ இல்ல தெரிஞ்சுன்னா வண்டே திட்டுவார். சரி அவர்கிட்ட சொல்லாதீங்க, விடுங்க, அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதனால அதுதான் என்னுடைய ரோல். பர்னதி, நீங்க வந்து ஒரு லாங் ஜேர்னி, ஏன்னா அப்படிதான் ஆரம்பிக்கணும். இப்ப சொல்லும் போது இப்படி எப்படிங்க நடிச்சீங்க? நான் மேரி பிஸ்கட் சாப்பிடுறேன். ஆமா ஆமா அவர் சீரியஸா அதை கேட்கறேன். நீ மேரி பிஸ்கட் சாப்பிடுவா? ஆமா நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் கேட்டு மட்டும் வந்துடுறேன். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி, ஆனா லாங் ஜேர்னியோ இல்லையோ எப்பயுமே கொஸ்டின் இப்படி தான் ஆரம்பிக்கணும். லாங் ஜேர்னி கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, இந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்களேன். சரி, சினிமாங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அவங்க சீரியஸா பேசுறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. எடுத்துட்டு இருக்காரு அவங்க, நீங்க பேசுங்க. சரி சொல்லுங்க. சினிமா இஸ் ஆக்சுவலி நாட் ஈஸி. என்னன்னா இப்போ நம்ம எல்லாமே டிஜிட்டல் லைஃப் ஆயிடுச்சு. ஈவன் நம்ம இப்போ எதுவுமே டேரெக்டாக போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பர்சனை மீட் பண்ணணும் போகிறதும் டேரெக்டாக எதுவுமே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு சினிமாவும் டெவலப் ஆயிடுச்சு. ஏஐ வந்துருச்சு. ஸோ நான் என்ன மாதிரி ஒரு ஏஐ கூட வந்துட்டு கூட பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வி ஆர் இன் தட் அப்கிரேட். ஸோ இப்படி லைஃப் போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் இன் பிட்வீனில் நம்ம சினிமாக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமாங்கிறது இட்ஸ் லைக் ஒரு 60-75% ஆயிடுச்சு. ஏன்னா படம் இப்போ ரிலீஸ் ஆனால் ஓடிடியில் வந்துடும், அதில் பார்த்துக்கலாம். அந்த ஒரு மென்டாலிட்டி நிறைய பேருக்கும் வந்துடுச்சு. எந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம், சீரீஸ், பழைய படம் கூட நம்ம ஹெச்டியில் கிளாரிட்டியாக பார்க்குற அளவுக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஒரு நல்ல கதை, அதில் இந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கான எஃபோர்ட் போடுறோம், எங்களை நாங்களே ஃப்ளெக்சிபிளாக ஒரு கேரக்டருக்குள்ளே இன்வால்வ் ஆகி நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது ஒரு ஸ்டேஜில் எப்படி லைவாக ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அந்த மாதிரி அவருக்கு இருக்கிற ஒரு ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படி தான் எங்களுக்கு படம் ஃபுல்லாகவே எங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் தாண்டி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு தேட்டரில் வந்து ஒரு படம் கொண்டு வரதுங்கிறது வெஞ்சன்ஸ் முன்னாடி வந்து இருக்குது. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் வெற்றி பெறணும்னு நானும் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். ஸோ இந்த படம் வந்து எல்லாரோட ரோலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ யாரோட ரோலும் பாசிட்டிவாக இருக்காது. ரியல் லைஃப் மாதிரியே நெகட்டிவாகவே தான் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும் கலாய்க்கிறாராமா, ஆதவன் நீங்கள் வந்து கலாய்க்கிறாராமா, ஓ இது ஜோக்கா, இந்த மாதிரியான நகைச்சுவைகள் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு அப்டேட்டடான ஒரு யூடியூபர், இப்போ இந்த ஜென்ரேஷன் நடிகராகவும் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வித்தியாசமான ஒரு கேரக்டர். ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கும்போது வந்து ஒரு இவர் வந்து மிமிக்ரி பண்ணுவார், இவர் வந்து காமெடி கேரக்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத விட இந்த படத்தில் வந்து கதைக்காக ஒரு சீரியஸான ஒரு ரோல் தந்தார். தட்ஸ் ரியலி கிஃப்ட் ஃபார் மீ. அவர் ராகுல் அசோக் தந்த ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு சின்ன கேரக்டர் தான் அது. பட் சின்ன கேரக்டருக்கு டைலாக்லாம் நீங்கள், நான் ஃபேமஸே டைலாக் பேசுறது, பட் டைலாக்லாம் நீங்கள் அவ்வளோ கிடையாது சார். குறைச்சிட்டாங்களோ? ஆமாம் குறைச்சிட்டு எக்ஸ்பிரஷன் தான், டைலாக் கிடையாது, எக்ஸ்பிரஷன் தான் சார்.
சில இடத்துல சில எக்ஸ்பிரஷன் தான். நீங்கள் அந்த கேரக்டராக இருக்கணும், உங்களை பார்த்தா அது தோணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் தந்தார். இப்போ ஜான் விஜய் வந்து நான் ரீசெண்டாக பார்த்தது தான் சொன்னேன், பகவன் கேசரியில் வந்து பாலையா. பாலையா நடிச்சிருக்கும் போது இவர் பின்னாடி ஆக்சுவலாக அந்த பின்னாடி வந்து அங்கேருந்து அந்த ஹெலிகாப்டர்லேருந்து இங்கே வந்து ஐம் ஹியர் அப்படின்னு வருவார்ல, நான் அப்படியே பார்த்துல சே பாலையா நேரம் யோசிச்சிருப்பார். பின்னாடி ஒருத்தர் பிரம்மாண்டமாக நடிச்சிட்டு இருக்காருல, அந்த ஷாட்டில் அவர் முன்னாடி உட்காந்து பின்னாடி நடிச்சிரு. அப்போ இட்ஸ் அ வெரி நேச்சுரல் ஆக்டிங் சார். ஆனால் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, மற்றவங்களுக்குலாம் டப்பிங்கில் வாய்ஸ் மாற்றிட முடியுது, அவருக்கு வேறு வழியே இல்லாமல் அவர் ஓன் டப்பிங்கில் மட்டும்தான் அவருக்கு போயிட்டு. அது சிக்னேச்சரில் அது ஒன்று இருக்குல்ல, அவருடைய வாய்ஸுங்கிறது ஒன்று இருக்கு, அவருடைய அந்த வே ஆஃப் ஸ்லாங் ஒன்று இருக்கும், அந்த ஸ்லாங் பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும். See, as an actor, what you have to be is like a water. நிறைய பேர் கேட்பாங்க நடிகர்னா என்ன சார் நீங்கள் எப்படி நீங்கள், அதான் நான் வந்து ஏதோ கிளாஸ்லாம் போடலாம் ஒன்றும் இல்லைப்பா. அண்ட் காட்ஸ் கிரேட், இட் இஸ் ஹேப்பன் டு மீ, இட் இஸ் ஒர்க்கிங் வெரி நைஸ். எனக்கு அது வந்து வருது. நான் வந்து இந்த லாயலா காலேஜ்லாம் போவேன், அப்போ கேட்பாங்க சார் எப்படி அப்படின்னா சிம்பிள். இப்போ வந்து உங்கள் அம்மா கிள்னாங்கன்னு வச்சுக்கோமா, சும்மா இருக்குமா அப்படின்னு கரெக்டாக. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிள்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சும்மா இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு கிள்னாங்கன்னா அவ்வளோதானே, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் தெரியுது. ஸோ இட் இஸ் லைக் பீயிங் இன் த சிச்சுவேஷன். அது கரெக்டாக பண்ணுறோமான்றதை கைட் பண்ணுறது ஒரு டைரக்டர். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடச்சா நம்ம தனியாக மாறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீ உங்களை சொம்பளை ஊற்றினா சொம்பாயிருவீங்க, ஒரு ஃப்ளவர் வாஸில் ஊற்றினா ஃப்ளவர் வாஸ் ஆயிடுவீங்க. தட்ஸ் வாட் அன் ஆக்டர் இஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்டரை வந்து அவர்கிட்ட இருந்து பெஸ்ட்டாக என்ன இந்த படத்துக்கு இந்த கதைக்கு தேவையோ அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு ராகுல் அசோக். அபர்நதியின் வெஞ்சன்ஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ராகுல் அசோக். ஓகே, அது வந்துட்டே இருக்கு ஒரு 15. நான் இதை டைமர் மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே 5 நிமிஷம் ஓடி இருக்கு அப்படின்னு. நீங்க என்ன லோகோ சொல்றது, நாங்க வெஞ்சன்ஸ்க்கு சொல்றோம். ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நிறைய படங்கள் பண்ணி பயங்கர ஃபேமஸ் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாரா அவங்கள மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், they will be able to hold a film on them, on their shoulder. ஓகே, அது அழகாக பியூட்டிஃபுல்லாக இவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சீரியஸ்லி, பிகாஸ் இவ்வளோ பெரிய ஹெவியான ஒரு படம் ஆப்போசிட்டில் யாரெல்லாம் இருக்கா யோசிச்சு பாருங்க. இவர் சொன்ன பேருங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க. காளி வெங்கட் சார் வேற இருக்காங்க. காளி வெங்கட், டிஎம் கார்த்திக் என்னுடைய இவரு இதை பிஏவா நடிச்சிருப்பாரு. ஸோ அண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்கிரிப்டும் கொஞ்சம் எலிவேட் ஆகும். இப்போ நான் தான் ஒரு டைலாக் சொன்னால் டிஎம் கார்த்திக் டக்குன்னு எனக்கே கவுண்ட் கொடுப்பாரு. ஸோ நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணோம். ஸோ எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுடைய கெமிஸ்ட்ரி இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ நாங்கள் 2 பேரும் பேசும்போது எப்படி நீ என்கிட்ட அப்படி பேசலாம் அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது. அப்போ தான் இந்த இட் ஒர்க்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ஆன் ஸ்க்ரீன். அவர் கவுண்டர்லாம் போடுவார், நான் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பேசுவார். அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க. அது கை தட்டினாலே படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் பண்ணுறோம் அப்படின்றத நினச்சி எல்லா ஆக்டர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து இட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். அண்ட் அதை வந்து ஒரு ஷிப் கேப்டனாக இருந்து அந்த ஷிப் கேப்டனுக்கு வந்து இந்த ஸ்டியரிங் வீலே தெரியாது, அவர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கான்ற போது சீரியஸ்லி இஸ் தட் அன் அமேசிங் ஜாப் நம்ம டைரக்டர் ஓட்டிட்டு. ஆமாம், அது ஒன்று சார். நாங்கள் டிவிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், நல்ல என்டர்டெயினர், நல்ல பர்ஃபார்மர், படங்கள்லேயும் பார்க்குறோம். உங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணமா, இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல டைலாக்ஸே குறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு? அப்படி கிடையாது, மோனோட்டனஸாக ஒரே மாதிரி ரோல் பண்ணணும்னு யாருமே ஒரு படம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இவர் வந்து காமெடி பண்ணுவார், மிமிக்ரி பண்ணுவார், அந்த ஐடென்டிட்டியோட கண்டினியூ பண்ணுறது ஓகேவா இல்லை? டிபெண்ட்ஸ் பா. நான் அந்த நல்ல கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அது மாறும். அதுதான் சரி. எனக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான்லாம் வந்து தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஃபேன். நான் ஒரு 80ஸ்லேருந்து அந்த படங்களை பார்த்து வளர்ந்தோம். ஸோ எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் த ஸ்க்ரீன். இவங்கெல்லாம் வந்து அந்த படத்தில் இருக்காங்கிறது தான் என்னுடைய சந்தோஷம். நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ஜான் விஜயோட கேரக்டர் ஒன்று பார்த்துருக்கோம். ஆனால் ஜான் விஜய் சார் அந்த படத்தில் இருக்க, நம்மளும் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கோம். எம்எஸ் பிரபு சாரோட கேமராலாம் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட் நாள் அவர் பார்க்குறேன். எம்எஸ் பிரபு மைண்டில் வந்த ஒரே விஷயம் என்னன்னா, நான் கேப்டனோட பெரிய ஃபேன். நான் ரமணா படம் அவர் தான் கேமரா. ஸோ அப்போ என்னென்னா எனக்கு அதை பார்க்குறப்போல ஜெயகாந்த் கேமரா வச்சவர் நமக்கு கேமரா இருக்குது, என்ன ஒரு பெரிய விஷயம்.
ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய குட்டி குட்டி விஷயம் தான். விஷயம். அதெல்லாமே ஒரு ஹாப்பியா. இளவரசி சார் ரொம்ப கரெக்டா. இளவரசி சாரோட ஒரு படம் பண்றோம். ஒய்ஜிஎம் சார் நானும் ஒரே இடத்துல ஒரு சீன் நடக்குது. சரவண சுப்பையா பார்க்கும்போது சிட்டிசன் படத்தை டைரக்ட் பண்ணுவார். ஸோ தல அஜித் வச்சு பண்ணவரோட நம்ம ஒரு படம். இது மாதிரி நான் வந்து ஒரு ஃபேனாக தான் படத்துக்குள்ள எப்பவுமே போவேன். மற்ற ஆர்டிஸ்ட்டை பார்க்குறப்போ வந்து அவங்களோட ஒரு படம், இவங்களோட படம் பண்ணுறோம் அப்படின்னப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் இவங்களை அடையாளமே தெரியல. நான் இருக்கப்பட்டு பார்த்துருக்கேன். இவங்களுக்கு அடையாளம் அதுலேயே தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்களே, பாதிக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்கல்ல. நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்துட்டுல அப்படின்னு எங்க அவங்க அப்படின்னு இப்படியே பார்த்துட்டே இருக்கேன். நான் அந்த இருக்கப்பட்டில் பார்க்கும்போது அந்த கொஞ்சம் பிளம்பியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருந்தா நான் அப்படி நினைச்சிருந்தேன். படத்துக்காகவே கேர் பண்ண இவங்க ஒரு பெண் கமலஹாசனும் அப்படின்னு அந்த மாதிரி படத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் டேரக்டருக்கு கிவன் மீ எவ்ரி டேரக்டர் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்குறாங்க. ஸோ டேரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த தாட்ஸ் தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்குறது. ஸோ அவங்களுடைய தாட்டில் நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கேரக்டர் தான் தொடர்ந்து பண்ணேன். நம்ம ஊரில் ஒரு நல்ல பழக்கம் இருக்கும். தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அதே மாதிரியே படம் பண்ணுவோம் சார். இந்த சின்னதை மீன் ஒரு படம் ஆகிட்டு உடனே என்ன பண்ணுவோம்னா 13 படம் பிரபுக்கு எதுவுமே தெரியாது, அந்த ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையும் 3 அண்ணன் தம்பி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்கிற மாதிரியே கேரக்டர். எவ்வளோ நாள் அதை பார்ப்பீங்க? அது மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ தொடர்ந்து அதே மாதிரி எல்லா கதையிலையும் வரும். ராமராஜன் ஒரு படத்தில் வந்து நடித்தார்னா உடனே சார் அவர் வந்து ஒரு ட்ரௌசர் போட்டு தான் சார் பண்ணுவோம். படத்தில் ஒரு காட்சியாக ட்ரௌசரோட வருவார். யார் கேட்ட சென்டிமெண்ட் மாதிரி ஆயிருதோ? சென்டிமெண்ட்ல யார் கேட்ட? அது மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா நான் சாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ஒரு முறைச்சிக்கிட்டு தான் ஷார்ட் லைவ்லேயே போயிட்டு இருக்கு. நாங்கள் 2 பேரும் ரன்னிங் கேமரால தான் ஒருத்தரே பார்த்துக்கிட்டோம். முன்னாடி இன்ட்ரோவே ஆகல. என்னை தூரத்துல இருந்து வர வச்சுட்டாங்க. வர வச்சுட்டு சார் ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து தூரத்துல இருந்து வராங்க. சார் என்ன சார் ஷாட்டு? சார் அவங்க தான் சார் கலெக்டர் வராங்க, நீங்க முறைக்கணும். ஏன் இவங்களா சார்? அது இல்லை முறைக்கணும். ஓ அவங்களா? அதுலயே இன்ட்ரோடக்ஷன், அதுல இவங்களும் பார்த்தல. ஓ நீங்களா? அப்படி இன்ட்ரோ ஷார்ட்ல லென்ஸ் மாத்தும் போது தான் எங்களுக்கு ஹைப்ரிட் சர்க்கிங் நமக்கு இதுதான். மறுபடியும் நீங்க 2 பேருமே வந்து த்ரூ தி செட் சாரை பார்க்கவே, ஐ மீன் டூர் ஷூட் பார்க்கவே கிடையாது. நான் வந்து உங்களை பார்ப்பேன், டைலாக் இல்லை. அவர் வந்து பார்த்ததே இல்லை, போன்ல மட்டும் பேசியிருக்காரு. ஆமா போன் இவங்க பேசுவாங்க. ஆங்கிலத்தில் எடுக்கப்பட்ட தமிழ் படம் மாதிரி ஒருத்தர் மீட்டே பண்ணிக்காம, ஆனா 2 பேரும் நல்ல கான்வர்சேஷனே. ஓ இப்போ இங்கிலீஷ் படம்லாம் இப்படிதான் எடுக்கிறாங்களா? ஆமா சார், ரொம்ப நாளா இப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம ஊர்ல. அவர் ஏதோ ஹாலிவுட்ல ஒர்க் பண்ணி, ஏன்னா அவங்க லொகேஷன்லயே போக மாட்டாங்க, ஹாலிவுட்ல ஒர்க் பண்ணா நான் ஏன் இங்க வந்து ஆகாயம் தமிழ் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஹாலிவுட்ல ஒர்க் பண்ணா இங்க நார்மலா இருக்கா? நம்ம இங்க நடிக்கிறது தான் பெஸ்ட். ஹாலிவுட்ல நடிக்கிறது வந்து ஒன்று ஒரு ரீச், எல்லா ஊரும் உங்க முகம் தெரியும், அவ்வளோதான். காசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியன் சினிமா தான் காசு. படத்தை நீங்கள் முடித்த உடனே மொத்த பேமெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஹாலிவுட்லலாம் அப்படி கிடையாது. படம் எங்கேயாவது ஓடிச்சுன்னா உங்களுக்கு வந்து 1%, 0.5% காசு பேங்க்கில் வந்துகிட்டே இருக்கும். அது ராயல்ட்டி. ஆமாம், அது ராயல்ட்டி மாதிரி தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம அக்ஷய் குமார் போய் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அனில் கபூர் நடிச்சிருக்காரு. அவருக்குன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு வரல நினைக்காதீங்க. அவருக்கு நிறைய வாய்ப்பு வருது, அவர் போகிறது கிடையாது. ஏன்னா இங்கேயே அவருக்கு வந்து கொடுத்துட்றாங்க 50 கோடி 60 கோடி 70 கோடி அப்படின்னு சொல்லி காசு முன்னாடியே கொடுத்துட்றாங்க. அங்கே போய் வெயிட் பண்ணோம். ஓகே, அவருக்கு ஆனால் 10 வருஷமா வந்துட்டே இருக்கும். ஓ அந்த மாதிரி. அப்புறம் 2 வருஷமா படம் எடுப்பான். நீ எங்கேயும் போய் பண்ண முடியாது, கான்ட்ராக்ட் போட்டுருவான். பயங்கர பஞ்சாயத்துலாம் இருக்குது. ஓகே, எனிவேஸ் வந்து உங்களுடைய படம் வருது, ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு வித்தியாசமான படமும் இதே மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து சாப்பிடாம உட்கார்ந்து ஆகாயம் தமிழுடன் உரையாடியது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பெயர்? தியேட்டரில் சென்று பார்த்து அபர்ணதியின் வெஞ்சன்ஸ் டைரக்டட் பை ராகுல். ஆமா, ரொம்ப நன்றி. Thank you கார்த்திக். Thank you. Thank you. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.